உறவுகளே, நான் சின்னா நல்ல ஒரு வீட்டு தோட்டத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு சாமான காட்ட போகிறேன். கத்திரிக்காய். சரியா, காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். கத்திரிக்காய் அப்படி காய்ச்சிருக்குண்டு. பார்த்தீங்களா பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், சின்ன சின்ன குட்டியாக தான் இப்போ வளர்ந்துருக்குது. இனித்தான் வடியாக வரும். கொஞ்சம் பெருசாக நீட்டாகவும் இருக்குது. என்ன கத்தரியான்னு தெரியுது இல்லை, நல்ல இனமாக இருக்குது. இங்கே பாருங்கள் இன்னும் சைஸாக இருக்குது. பார்த்தீங்களா 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 பார்த்தீங்களா? நீங்களும் இப்படியே வீட்டில் செய்தீங்கன்னாடி இது தோட்டம், பெரிய தோட்டம் இல்லை, இது வீட்டு தோட்டம். ரைட், பாருங்க இப்படி இருக்காண்டு. ஒரு லேடி, தாடி வச்ச லேடி இதை வந்து செய்திருக்கிறா. பாருங்க எப்படி இருக்காண்டு. இங்கே அதுக்கு இதெல்லாம் செய்கிற சரியான இன்ட்ரெஸ்ட். இது பாருங்க எப்படி இருக்காண்டு. இங்கே அங்காலயம் இருக்கா, இங்கே தான் வருது. இங்கே பாருங்க என்ன சைஸாக இருக்குன்னு பாருங்கள். முழுக்க முழுக்க இயற்கை பசுலையை பயன்படுத்தி செய்யப்பட்டதா, முழுக்க முழுக்க ஓர்கானிக். நீங்கள் என்ன கேட்கக்கூடாது, இதுக்கு பசலை போட்டுக்கிறாங்க யூரியா அதெல்லாம் வந்து இல்லை. இது முழுக்க முழுக்க இங்கே பாருங்கள், நிலத்தில் ஒன்றுமே இல்லை, எல்லாமே இயற்கையாக வந்து பசலை போட்டு செய்திருக்கிறாங்க. ஓகே, என்னென்றால் இதில் நான் இதில் இருக்கிற வண்டி விதைகளை வந்து எடுத்துகிட்டு போக போகிறேன். ஏனென்றால் நான் கொண்டே நானும் என்ற தோட்டத்தில் வைக்க போகிறேன். நீங்கள் பாருங்கள் வண்டி விதை, இந்த விதையை கொண்டு நான் நட போகிறேன். இங்கே பாருங்கள், எனக்கு உடைச்சி வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். ரைட், இதை நான் நட்டு உங்களுக்கு வந்து இப்படி வண்டி காய்ச்சதுக்கு பிறகு காட்டுறேன். இங்கே பாருங்கள், பெரிய பெரிய வண்டி. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்றால் மிளகாய் நிறைய காய்ச்சிருக்குது. இங்கே பாருங்கள், அந்த லேடியோட விளையாட்டை பார்த்தீங்களா இப்படியாண்டு. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் உறவுகளை, இங்கே பாருங்கள். இப்படி நீங்களும் செய்தீங்கன்னு சொன்னால் கடைகளில் போய் வேண்ட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள். ஓகே, இதுக்கு தான் சொல்கிறது வீட்டு தோட்டம் செய்யணுமெண்ட். அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பூசணி இருக்குது, இங்கால பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவேப்பிலை இருக்குது, மரம் நிற்குது, முருங்கை நின்றது. இங்கே பாருங்க எல்லாம் பட்டுட்டு போகலாக்குது, நீ வளரும். இப்படியே திருப்பி பாருங்கள், அந்த நிற்குது பாருங்கள். இதான் சொல்கிறது வீட்டு தோட்டம். அப்படி பார்த்தீங்கன்னா வாழை மரமும் நிற்குதுங்க பாருங்கள். உறவுகளே, நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஓகே, நான் சொன்ன மாதிரி இதை கொண்டு நட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, என்ன மாதிரி வீடியோவில் சந்திக்கலாம். பாய் 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 பாய். பூட்டுவோம் கதவை. பாய் 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 பாய்.